சார், இந்த மெட்ரோ விபத்து நடந்திருக்கு. இப்ப முதற்கட்டமா என்ன மாதிரியான ஆய்வுகள் நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கு? இல்லை, இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மெட்ரோ மேல இருக்கும், அதாவது அதுக்கடுத்து வந்து ஹைவே கட்டிட்டு மெட்ரோட யூ கார்டு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஹைவேக்கும் வந்து ஐ கார்டு வந்து வச்சுட்டு அந்த கார்டு தான் விழுந்தது. அது ஒரு 4 கார்டை வந்து நம்ம ஆல்ரெடி லான்ச் பண்ணி எக்ஸ்ட்ராப்லாம் போட்டுட்டோம். நேற்று நைட்டு விழுந்தது என்னன்னா, அந்த 33 மீட்டர் தான் ஐ கார்டுன்னு பார்த்தா அந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 2 லேன், அந்த பக்கம் 2 லேன். அது வந்து லான்ச் பண்ணது ஃப்ரைடே சாட்டர்டே நைட் லான்ச் பண்ணியிருக்கோம். லான்ச் பண்ணிட்டு அதை அதுக்கு மேலே கான்கிரீட் போட்டு முன்னாடி ஏ ஃப்ரேம்னு ஒன்று வச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஏ ஃப்ரேம் வந்து ஏதோ ட்ரிப்னால ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது வந்து வெல்டு வந்து விட்டுருச்சு. அது விட்டதுனால அந்த 7வது கதவு 8வது கதவு ரெண்டு மொத்தம் இது வந்து மெட்டீரியல் ஃபெயிலியர் தான். இப்போ இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா தெரியும், மெட்டீரியல் உடஞ்சி தான் எடுத்து வச்சுருக்கோம். இது தவிர லெவல் ஏதாவது இருக்காண்டு இந்த டாக்டர் முடிச்ச பின்னாடி அதையும் எடுத்து பார்த்தோம்னா சொல்றது. இப்ப முதற்கட்டமா வந்து இது சம்பந்தமா எதுவும் வழக்கு பதிவு பண்ணீங்களா? என்கொயரி எப்படி போயிட்டு இருக்கோம்? அடுத்த நாங்கள் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம், போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து நாங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணி வைப்போம். அந்த ஒரு சப்போர்ட் ஏப்ரல் தவிர மற்ற இடத்துல ராடு போட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம் போடுது. எல்லா அந்த க்ரௌட் எல்லா ஐகார்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கு. அதனால ஓகே. இப்போ வரைக்கும் யார் மேலேயாவது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டிருக்கா? இதுக்கு பொறுப்பா யார் மேலேயாவது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டிருக்கா? இது வரைக்கும் ஒருத்தர் வந்து இது வந்து விசாரணை பின்னாடி தான் தெரியும். ஓகே. அவருக்கு தான் நிவாரணம் கிடைக்கணும். அவங்க இறந்ததுக்கு உடனே நாங்கள் 5 லாக் கொடுத்துருவோம். அப்புறம் கான்ட்ராக்டர் சைட்லேருந்து அவங்க அந்த ஏஜ் இதை பார்த்து அதை பொறுத்து நிவாரணம்